வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. தமிழால் இணைவோம், தெரிந்ததை பகிர்வோம். இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட் அவர் மூவ் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் பேட்ச் டூல் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல் தான். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, ஹீலிங் பிரஷ் டூலை ஹோல்டு பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே எங்கே இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு 3 times J ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட ப்ராசஸை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டூலை வச்சு 2 types ஆஃப் செலெக்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து நார்மலாக லேசர் டூல் மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி பாலிகனல் லேசர் டூல் மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் நம்ம பேட்ச் டூலில் பார்த்தா அதே மாதிரி தான். ஓகே, இப்போ மோட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலே பாருங்கள், மூவ் மோட், எக்ஸ்டெண்ட் மோட், 2 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு மூவ் மோட்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த டவரை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த டவரை இப்போ கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே கிளிக்கை விட்டுட்டா ஆல்ரெடி டவர் இருந்த இடத்துல க்ளவுட்ஸையும் ஸ்கையையும் ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ கண்ட்ரோல் டி செலெக்ஷன் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணதை இங்கேயும் பிளெண்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துலையும் வந்து க்ளவுட்ஸ் அண்டு ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ அகைன் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் மோட்னா என்னென்னு பார்ப்போம். மூவை வந்து நான் எக்ஸ்டெண்ட்னு மாற்றிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த எக்ஸ்டெண்ட் மோட் என்ன பண்ணுன்னா, இந்த டவரை ஒரு காப்பி எடுத்து அதை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோமோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணிவிடும். இப்போ நான் இந்த ப்ராசஸை ஒரு எம்டி லேயரில் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண ட்ரை பண்ணால் வராது, பிகாஸ் இந்த லேயர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இங்கே மேலே சாம்பிள் ஆல் லேயர்ஸ் செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நியூ லேயரில் வச்சு ஒர்க் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, இப்போ இந்த லேயரோட ஒப்பாசிட்டி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டவரோட ஒப்பாசிட்டி மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். இது வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த லேயர்லேயே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒப்பாசிட்டி தனியாக ரெடியூஸ் பண்ண முடியாது. அடுத்து மேலே இருக்குங்க ஸ்ட்ரக்சர்னா என்ன, கலர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து 1ல் இருக்குது, கலர் வந்து 0வாக இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த பலூனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணி இங்கே வைக்கிறேன். நான் என்ன ஆகுதுன்னா, பலூனோட நிறையா பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது. இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 1ல் இருக்கனால தான் இப்படி ஆகுது. இப்போ நான் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 7ல் வச்சுக்கிறேன். இப்போ இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பலூன் இருக்கும், பட் சுற்றி ஒயிட் பேட்ச் இருக்கும். இந்த ஒயிட் பேட்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி செலெக்ஷனில் வச்சுக்கிட்டே இந்த கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும், பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகுது. இப்போ நார்மலாக கண்ட்ரோல் டி போட்டால் செலெக்ஷன் வந்து போயிடும். பட் செலெக்ஷன் போகாமல் செலெக்ஷன் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹெச் போடுங்க, செலெக்ஷன் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரக்சர் 5 வச்சுருக்கேன், கலர் 6 வச்சுருக்கேன். ஸோ பேக்ரவுண்டோட சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா நம்ம செலெக்ஷன் அங்கேயே தான் இருக்கும், செலெக்ஷன் வந்து போகலை. ஜஸ்ட் ஹைட் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஹெச். கண்ட்ரோல் டினா வந்து செலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் ட்ராப்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் கிளிக் பண்ணாமல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி இந்த கேசட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே விட்டுட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செலக்ட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் டி போடுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஷிஃப்ட்டை இப்போ வந்து நமக்கு பிளெண்ட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ நான் ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு டீசெலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து சுற்றி அப்படியே தெரியும். ஸோ அகைன் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ இந்த மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் ட்ராப்பை செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ட்ராக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும், இதை செக் பண்ணியிருந்தா. ஸோ இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இங்கே எந்த செலெக்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம், லேசர் டூல் செலெக்ஷன் எந்த செலெக்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பாலிகனல் லேசர் டூல் எடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கண்டென்ட் அவர் மூவ் டூலில் வச்சு கூட மூவ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.